Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is The Uncreative. ஜி ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம்? ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கவே கூடாது, ஆர்எல்ஸ் ஒரு குழந்தைய பெத்துக்கவே கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? முழு நீள ஒரு ஆடா அமைஞ்சிருக்கிறது தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்பா, அதாவது சூர்யா அவங்க அக்கா கிரிஜா, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து பிரச்சனை பண்ணிருக்கோம். அப்பயே அந்த கிழவிக்கு ஒரு பாயசத்தை போட்டிருக்கணும். பட் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, 10 இயர்ஸாக லேட் பண்ணிட்டாங்க. பட் 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி அவங்க திரும்பி கேள்வி கேட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து அவங்க குழந்தை வந்து அவங்களுக்கு உண்டாயிடுச்சு. ஸோ இத்தனை நாள் காத்திருந்து அந்த பொக்கிஷம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அவனும் வந்து பிறந்துடுறான். ஸோ இப்போ தான் இந்த நிமிஷத்துலேருந்து, அதாவது இந்த 10 வருஷமாக இவங்க கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை பிறந்து எல்லா கஷ்டத்தையும் சரி பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவ்வளோ நாள் பட்டதுலாம் நீ ஒரு கஷ்டமே கிடையாது, இதுக்கு மேலே நான் கொடுக்குறேன் பாரு உனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்து பிறந்திருக்குங்க அந்த குழந்தை வந்து. ஸோ அந்த லட்டு என்னெல்லாம் சேட்டை பண்ணுறான், அவங்க மாமாவோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து கொடுமையாக்குறா அப்படின்றத இந்த ஒரு படமே. டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன். ஸோ சூரிக்கும் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அதாவது ரேகா, இன்பான் ரேகாக்கு வந்து கல்யாணம் ஆகுது. 5 இயர்ஸ் ஆஃப் லவ் கழிச்சு இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே அவனை ஒரு அடி அடித்து சாத்துன்னு சாத்தி கல்யாண மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவனை வந்து வேற ரூமில் வச்சு பூட்டி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மாமா வந்து சமாதானப்படுத்தி இப்போதைக்கு நீ இந்த கோல்டு செயினை போடு, அதுக்கப்புறம் மாமா வந்து தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தாலி கட்டிக்கிறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டே வந்துட்டு இன்பாக்கும் ரேகாக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவன் என்ன தெரியுமா அங்கே பண்ணுறான், நான் இப்படி பண்ணியிருந்தேன், எங்கள் அம்மா ஒரு பார்வை தான் அப்படியே வஸ்பமாயிருப்பேன் நான்லாம் வந்துட்டு. ஓகே, தட் ஹார்ஷ் பேரண்டிங், டாக்ஸிக் பேரண்டிங் அப்படி சொல்கிறாங்க. பட் இவனை வந்து விட்டது தான் இங்கே இவ்வளோ பெரிய தப்பே. நான் தான் வந்து அவள் எப்படி ஃபஸ்ட்டு நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சா, அதே மாதிரி நான் தான் வந்து ஃபஸ்ட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நான் வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன், மாமா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கலாம். எப்போவுமே சீக்கிரமாக தூங்குற இந்த லட்டு அன்னைக்குன்னு பார்த்து தூங்கவே மாட்டேங்கிறான். இதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி தெரியலங்க, அவன் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இதுக்கே நமக்குலாம் வந்து செம்ம வெறி ஆகும், ஓகேவா? பட் இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். இதை விடலாம் வந்து வெறியான வேலைலாம் நிறைய பார்க்குறான் அந்த பையன் வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சூரிய ஹனிமூன் போகலான்னு நினைக்கும் பொழுது, சரி இந்த விஷ பாட்டில் தெரியாமல் வந்து நைஸாக கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பாட்டி தெரியாமல் லட்டு அப்படின்னு கத்திடுவாங்க. சோலி முடிச்சு அப்பாலே போ சாத்தானேன்னு கத்துற அளவுக்கு கோவம் வந்துச்சுங்க அந்த சீன்லாம் எனக்கு வந்துட்டு. ஸோ அவங்க கடைசியில் அந்த ஹனிமூனே கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால வந்துட்டு சூரிக்கும் ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கும், அதாவது ரேகாக்கும் இன்பாக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ அதுக்கு முக்கிய முதல் காரணம் வந்து இந்த லட்டு தான். ஆனா இந்த குட்டி பையன் லட்டுக்கு பயந்து அவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி ஓடிடுறாங்க. ஸோ ரேகா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவங்க மாமா வந்து லட்டு கிட்ட சொல்லாம கொள்ளாம அவங்க அக்கா கிட்ட அவங்க பிளேஸே சொல்லாம அவங்க அக்கா அதுக்கு மேல ஒரு டாக்ஸிக். நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். கமிங் பேக் டு த பாயிண்ட், ஊரை விட்டு ஓடி போன இன்பாவும் ரேகாவும் மீண்டும் இன்பாவோட ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. ஸோ இதுக்கு நடுவில் ரேகா காட் ப்ரெக்னென்ட் டூ. ஸோ இவங்களோட கல்யாணத்துக்கு திரும்பி வரும்பொழுது தன்னோட பாவமோ கொண்டிருப்பான் அந்த லட்டு. அவனை பார்த்துட்டு சும்மா இல்லாமல் இந்த இன்பா வந்துட்டு ஓகே அந்த குட்டி பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கும்போது நம்மளோட கேலக்ஸி ஸ்டார் விமலோடைய கெஸ்ட் என்ட்ரி வந்து அங்கே இருந்திருக்கும். அவர் வந்து கதையில் ஒரு திருப்பு முனை கொண்டு வர அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்பொழுது அவர் அந்த சின்ன பையனை வந்து அழ வைக்கிறார். சும்மா கடந்த சங்கு ஊதிக்கு எடுத்த மாதிரி அவன்கிட்ட போய் மாமாவை கொண்டு வரேன், ஓமாவை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இருக்கிறத விட இன்னும் அழ வச்சு, ரேகா வந்து நீ வந்து இப்போ மட்டும் நீ அவனை போய் மீட் பண்ண, அந்த வேதாள மறுபடியும் முருகம்மனை ஏறிட்டு திருப்பியும் நம்ம தோல்லையே தொத்திக்கிட்டே வந்துடுவான், நம்ம வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவான் அவன் சொல்லிட்டு அவனை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுக்குள்ள இருக்க டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுது. இந்த குழந்தை இப்படி அழுதுச்சு, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி பண்ண சூடு கூட வைப்பாங்க. பட் அது பண்ணக்கூடாது, அது ஃபிசிக்கல் அப்யூஸ். பட்
அவனை சொல்லியாச்சும் அவனை கண்டிச்சு வளர்த்துருக்கணும்ல. ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய தப்பு பண்ணுறான். என்னன்னா, மாமா செத்து போயிட்டான்டா, அதனால தான் அவன் சாமி கிட்ட போயிட்டான், அவன் வரமாட்டான்னு சொல்லி உயிரோட இருக்க ஒருத்தனுக்கு மாலை போட்டு போட்டோ வச்சிருக்காங்கடா. போட்டோ வச்சு மாலையை போட்டு ஊதுபத்தி ஏற்றி கும்பிடுறாங்க. இந்த நெருக்கம் வந்துட்டு எப்படிங்க ஒரு அக்காக்காரியால முடியுது? அதனால தான் அந்த லட்டு வந்து சும்மா இருக்கான். ஸோ மறுபடியும் வந்து அவன் வந்து அழுக ஆரம்பிச்சு சம்திங்ஸ் ஹேப்பனிங். மறுபடியும் ரேகா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதால அவங்க ஊருக்கே கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறமா தான் கதையில் ஒரு திருப்புமுனை. லட்டு, கிரிஜா அண்ட் லட்டு அவங்க அப்பா இவங்க 3 பேரும் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது. ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா அவனுக்கு வந்து தலையில் அடிபட்டுடுது. லட்டு நான் நினச்சேன் ஓகே தலையில் அடிபட்டுச்சு, பழசெல்லாம் மறந்துடுவான், மாமாவை மறந்துடுவான், சந்தோஷம்டா சாமி இதுக்கு 2 கார்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. அவன் மாமாவை மறக்கலை. அதுக்கு பதில் அவன் மாமா போயிட்டு புதைச்சி வச்சிருந்ததை மறுபடியும் தோண்டி எடுத்தான்ற மாதிரி மறுபடியும் போயிட்டு லட்டுவை மீட் பண்ணி இதை கேள்விப்பட்ட ரேகாக்கு வந்து அவ்வளோ டென்ஷன். அப்படியே உச்சி மண்டையில் ஆணி அடித்த மாதிரி ஒரு டென்ஷன் வந்து, என் புள்ள மேலே சத்தியம் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பயங்கரமான ஒரு சண்டை ஆயிடுது. இன்பா வந்து ஏதோ சூரி வந்து கை நீட்டி அடிச்சிடுறாரு. ஒரு பெண்ணை வந்து எல்லாரும் முன்னாடி அப்படி அடிச்சிருக்கவே கூடாது. That is something a different topic that we can discuss later. But the whole film is itself is a problematic. அதனால இந்த ப்ராப்ளம் இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அங்கே தெரியவே இல்லை நம்மளுக்கு. ஏன்னா இந்த கதையே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு கதை தான். இதுக்கு நடுவில் இந்த படம் இப்படி போயிட்டே இருக்கல. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து மாமன் படம் தான் வந்து நீ காசு கொடுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் பண்ணையாரும் பத்மினியும் கூட வந்து ஓடிட்டுருக்கோம். ராஜ்கிரண் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பண்ணையாரும் பத்மினியும் மாதிரி வந்து ஓடிட்டுருக்கோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து தனியாக சேதுபதியோடைய பண்ணையாரும் பத்மினியும் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாமன் கூட இலவச இணைப்பாக வந்து அந்த படத்தையும் வந்து ஓட்டி காட்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஓல்டு பேர் வந்து கூடவே ட்ராவல் ஆகிட்டுருப்பாங்க. இதுக்கு அளவெடுத்து செஞ்சதே அவங்கள அறுத்து போடுறதுக்கு தான். ஸோ கிளைமேக்ஸில் வந்து அவங்க 2 பேரும் செத்து போயிடுவாங்க. ஸோ அவங்க குழந்தை இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து இறந்து போன அந்த தம்பதியை பார்த்து அந்த வாழ்க்கைன்றது, கல்யாணன்றது, தாம்பத்தியம் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு இம்பாக்கு நடுமண்டியில் ஆணி அடித்த மாதிரி வந்து ஞாபகம் வந்துடுது. பொண்டாட்டியும் இன்னொரு குட்டி வரப்போறானே அவன் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு உணர்ந்த நம்ம இன்பா வந்து அவங்களோட குடும்பத்தோட திருப்பி போய் சேர போகிறாரு. அதுக்குள்ளே வந்து ரேகாவுக்கு வந்து பாப்பா வந்து பிறந்துடுது. ஸோ அதை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகும்போது தாங்க இந்த இவ்வளோ நேரம் காட்டினதெல்லாம் ஒரு கிரிஞ்சே கிடையாது. இப்போ காட்டுறேன் பாடுறான் ஒரு கிரிஞ்சு. நீ தேட்டர் விட்டு போகும்போது கதறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெத்தாரு அப்படின்ட்டு வந்து ஒரு ட்ரெய்லரோட டைலாக் வரும்ல, நம்ம சூரி வந்து வயிற்றில் உட்காந்து சொல்லுவார்ற அந்த டைலாக்கை அந்த குட்டி பையன் ரிப்பீட் பண்ணுவான். அப்படியே வந்துட்டு அதை சூரி சொல்லினதே தப்பு. இவர் பெரிய அபிமன்யு வயிற்றில் உட்காந்து சொன்னோடனே அப்படி மனப்பாடம் பண்ணி இவர் பிறந்து வந்து அதை சொல்லுவார். இவர் இப்படியே ஒன்று வச்சனா பாருன்ற மாதிரி. பட் ஸ்டில் அவன் வந்து அந்த டைலாக் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறான் சூரி கிட்ட வந்து, லைக் சூரியுடைய 2 குழந்தைகள் கிட்ட வந்து அந்த டைலாக் வந்து சொல்கிறான். நம்ம 2 பேர் தீபாவளிக்கு ஒன்றா சட்டை போட்டுக்கலாம், மாமா ஒன்று எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறேன். டீ நீ இன்னும் 1வது 2வது கூட கம்ப்ளீட் பண்ணியான்னு எனக்கு தெரியலடா. நீ வந்து இப்போ மாமா ஆயிட்டியா? இப்போ நம்மளுடைய சாத்தான் குழந்தை வந்து மாமாவுக்கு வந்து ப்ரொமோட் ஆகிட்டான். ஸோ இது மாதிரியாக கடைசி வரைக்கும் அவன் திருந்தலை. அட்லீஸ்ட் அவன் கடைசியாக சாரி சொல்லுவான். சாரி அத்தை, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு மாமாக்கும் சண்டை வந்ததுக்கான ரீசன் நான் தான் அப்படின்னு சொல்லுவான். இதோட பேச்சு நேத்து. ஆனால் திருப்பியும் கிளைமேக்ஸ்லையும் நான் தாண்டா வந்து தேன் வைப்பேன் அப்படின்னு வந்து நிற்கிறான் அவன் போஸ்ட் கிரெடிட்ஸ்லையும். அப்போ நீ திருந்தலை, நீ இவன் இன்னும் திருந்தலை மாமான்ற மாதிரி வந்துட்டு முன்னாடி எப்படி தாலி கட்டுறதுக்கு அடம் பிடிச்சானோ, ஃபஸ்ட்டில் நான் தான் தூங்குவேன், அதுக்கப்புறம் வந்து ஹனிமூனுக்கு நான் வருவேன் அடம் பிடிச்சானோ, காது குத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சானோ, அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் வந்து தேன் வைப்பேன் அடம் பிடிக்கிறேன். அவன் இன்னும் திருந்தலை. அவன் இப்படி தான் வளர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பாயில்டு சைல்டு ஆல்ரெடி ஆகிட்டான். ஆனால் இன்னும் கொடுமையானவனாக தான் ஆகி நிற்க போகிறான் வருங்காலத்தில். அதனால் நீங்கள் மாமன் படத்தை பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. தயவு செய்து மாமன் படத்தில் வர மாதிரி வளர்க்காதீங்க.